நாட்களிலே ஜனங்கள் தங்களை நடத்த தேவன் இல்லாதவர்கள் அவங்க பிசாசுடைய ஆவியை நாடி அது தங்களை நடத்த முடியாய் அதற்கு அர்ப்பணிப்பாங்க. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் கூட இதை அறிய முடியாதபடிக்கு, உணர முடியாதபடிக்கு ஒரு இருளான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆவி மூதாதையர்களின் ஆவி, பழக்கப்பட்ட ஆவி. இந்த குடும்பத்தை கண்காணித்து கொண்டிருக்கிறது. நன்றாக குடும்பத்தை அறிந்து அவரை வழிநடத்தும்படியாக அந்த ஆவியின் இடத்துல நிறைய பேர் அர்ப்பணிக்கிறாங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது சவுல் ராஜா அவர் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினால கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகிட்டார். அவர் நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணுறாரான ஜெபத்துக்கு பதில் வரல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபேமிலி ஸ்பிரிட்டுக்கிட்ட போய் கேட்குறார். இறந்து போனதான சாமுவேல் அவர்கிட்ட போய் கேட்குறார். ஆக்சுவலாக அது சாமுவேலினுடைய ஆவி அல்ல, சவுலை குறித்து நன்றாக அறிந்ததான பழக்கப்பட்ட ஆவி. அவரை பாவத்தில் வீழ்த்து வைக்கும்படியாக அவரோடு இருந்து வழிநடத்தினதான அந்த ஆவிதான் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்றதான ஆவியின் மூலமாக அது பேசுகிறதாக இருக்கிறது. வேதத்தில் இதை தேவன் கடுமையாக எச்சரிக்கிறார். செத்து போனவரிடத்துல குறி கேட்குறவங்கள நீ உயிரோடைய வச்சிடாத அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த குறி கேட்குற ஆவியின் மூலமாக தான் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. விசேஷமாக திருமண காரியத்திற்காக, வியாபாரங்களுக்காக, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களுக்காக, எல்லா காரியங்களுக்காகவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செத்து போன அவங்களுடைய மூதாதையர்களினுடைய பெயரில் அவங்க போய் அந்த வேண்டுதலை வைக்கிறாங்க, அதுக்கு பலி செலுத்துகிறாங்க. இவ்விதமாக செலுத்தப்பட்டதான அந்த தீமையான அந்த பலி தான் அவங்கள வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அவங்க தங்களை ஒரு அசுத்தாவி நடத்துகிறது என்பதை அறிய முடியாதபடிக்கு அவங்க அந்த ஆவிகளினாலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த மூதாதையர்களின் ஆவி என்பது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது இறந்து போன அவங்களுடைய சொந்தக்காரங்களுடைய ஆவியை குறிக்கிறது. இந்த ஆவி உயிர்களுடைய வாழ்க்கையில் தீவிரமாக ஈடுபடுகிறதாக நம்பப்படுகிறது. இந்த ஆவி பெரும்பாலும் குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக, வழிகாட்டிகளாக அல்லது இவங்களுக்காக ரெப்ரசன்டேட் பண்ணும்படி பரிந்துரையாளர்களாக காணப்படுகிறார்கள். இது நல்லிணக்கத்தை பேணுவதிலும் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளிலே செல்வாக்கு செலுத்துவதிலும் முக்கிய பங்கு இந்த ஃபேமிலி ஸ்பிரிட் வகிக்குது. அநேக குடும்பங்களில் அவங்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த ஆவிகளினுடைய இருப்பு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. ஆனால் நம்மை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதை அறியாத ஜனங்கள் இவ்விதமாக அந்த பழக்கப்பட்ட ஆவியை தேடி போய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில் கனிகள் இல்லாதபடி இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறதான பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நிச்சயமாக அது பழக்கப்பட்ட ஆவிகளாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஏமாந்து போயிட்டோம்னா, அதை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல் போயிட்டோம்னா இந்த ஆவி நம்மை தாக்குகிறதாக இருக்கிறது. இது உயிருடைய வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றுகிறது. பெரும்பாலும் அந்த செத்துப்போனுடைய சந்ததியினருக்கு வழிகாட்டும்படியாக, பாதுகாப்பை தரும்படியாக மற்றும் அவற்றிலிருந்து ஆதரவை வாங்கும்படியாக இதை நம்புகிறார்கள்.
இந்த பழக்கப்பட்ட ஆவிகள் உயிருள்ளவர்களுக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் இடையே தரகர்களாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக வணங்கக்கூடிய தெய்வங்கள் செத்து போனவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேரை வச்சு அவங்கள கடவுளாக வச்சு அதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் குழந்தை பேற்றுக்காக இந்த பிசாசு இடத்துல போய் வேண்டிக் கொள்வாங்க. நிறைய பேர் தங்களுடைய பலவீனங்கள் மாறணும்னு சொல்லி இந்த அசுத்தாபிகிட்ட போய் கேட்பாங்க. இது முயற்சிகளிலே துரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மூதாதையர்களின் ஆவிகளை வணங்குவதும் நினைவு கூறுவதும் பல கலாச்சாரங்களிலே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. பெரும்பாலும் இது சடங்குகளும் காணிக்கைகளும் மற்றும் மரபுகள் மூலமாக இந்த மூதாதையரின் ஆவிகள் செயல்படுகிறது. இதிலிருந்து விடுபடுவதற்கும் நம்மால் விடுதலையோடு நடப்பதற்கும் ஆவிக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளில் நாம் இதற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த மூதாதையரின் ஆவி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் செயல்பட அது அந்த மனிதர்களுடைய இரத்த ஓட்டத்தின் மூலம் பலி செலுத்தியதன் வழியாகவும் விக்கிரக ஆராதனை செய்ததின் வழியாகவும் மந்திர காரியங்களிலே பழகினவர்களுக்கும் முற்பிதாக்களின் வழியாக செயல்படுகிறது. இவைகள் ஒரு மனிதனின் இலக்கை எளிதில் அடைய முடியாதபடிக்கு வாழ்க்கையில் அனைத்து காரியங்களிலும் ஆசீர்வாதங்களை தடை செய்து விடுகிறது. அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற அவருடைய காரியங்களில் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து இந்த ஜெபத்தை யுத்த ஜெபத்தை அவர் செய்வதன் மூலமாகவே அவரால் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய மற்றபடி அவர் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே அது வீணான முயற்சியாக மாறிடும். இந்த ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதை உணர்த்துகிறதான காரியங்கள் தொடர்ந்து குடும்பத்தில் காணப்படுகிறதான வறுமை, திருமண முறிவு, டைவர்ஸ் மற்றும் காலத்திற்கு முன்பாக மரணம், இதெல்லாமே அவருடைய வாழ்க்கையில் அந்த ஃபேமிலி ஸ்பிரிட் செயல்படுகிறது என்பதை உணர்த்துகிறதாக இருக்கிறது. கொடூரமான வியாதிகளின் தாக்கங்கள், இதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு காணப்படுகிறதான மருத்துவ வசதிகள், பயங்கரமான வியாதியாக இருக்கும், அதுக்கு எந்த விதமான மருந்து இருக்காது, மருந்து எடுத்தாலும் அது வேற ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒழிய அந்த வியாதியிலிருந்து நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்ததா இந்த ஆவிகள் இரவில கனவுகளின் மூலமாக இது வரும். இறந்து போன செத்து போனவங்க நிறைய பேர் கனவுல வராங்க. அது இந்த கொடூரமான இந்த ஆவியினுடைய தாக்கமாக இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களில் வளர முடியாதபடிக்கு அதிகமான எதிர்ப்புகள் ஏற்படுகிறது. ஜெபிக்க முடிவதில்லை, வேதம் வாசிக்க முடிவதில்லை, ஆலயத்துக்கு போக முடிவதில்லை. அவங்கள இந்த இத்தகையதான ஆவிகள் நடத்தி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஆலயத்தில் ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு வாஞ்சியும் விருப்பமும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும், ஆராதிக்கிறேன் என்று சொன்னாலும், ஆலயத்துக்கு வருகிறேன் என்று சொன்னாலும், சோர்வுகளும் பலவீனங்களும் ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதபடிக்கு செய்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அநேகர் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு லேட்டாக வந்துட்டே இருப்பாங்க. இதெல்லாமே அவங்களுக்குள்ள இந்த ஃபெமிலி ஸ்பிரிட் இருக்கிறதை உணர்த்துகிறதாக இருக்கிறது. அடுத்ததா கடினமான உழைத்தாலும் வெற்றி பெற முடியாதபடிக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியேறுவதற்கு நமக்கு கடினமான ஜெபம் தேவைப்படுகிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், புலம்பலின் புஸ்தகத்தில் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவருடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. இதன் மூலம் நமது முற்பிதாக்களின் வாழ்க்கையில் செய்த பாவங்களின் தாக்கங்கள் நமது வாழ்க்கையில் தொடர்ந்து காணப்படுகிறது. இதற்காக நாம் நமது ஜெபங்களிலே போராடி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. முற்பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போயிட்டாங்க. அவங்களுடைய அக்கிரமங்களை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை ஆளுகிறவர்களும் ஆட்சியாளர்கள் கூட இன்னைக்கு இத்தகைய ஆவிகளினாலே தான் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் இத்தகையதான அந்த ஜோசியம்,
இந்த அமானுஷ்ய சக்திகளை நாடி அதுகிட்ட போய் ஆலோசனை கேட்கிறது. அது ஒரு நாளும் நன்மைக்குரிய காரியங்களிலே நடத்தவே முடியாது, அதால் தெரியாது. ஆனால் இந்த பாவங்களிலிருந்து வெளியே வரத்துக்கு நம்ம இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இருந்து வெளியேறுவதற்காக நமக்கு கொடூரமான கடினமான ஜெபம் தேவைப்படுகிறது. மூதாதையர்களின் வாழ்க்கையில் செய்யப்பட்ட தீமையின் பொருத்தனைகளும் நமது வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது, காலதாமதப்படுத்துகிறது. இங்கே நாம் ஜெபித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர முடியாதபடிக்கு அநேக காலங்களாக, அநேக வருடங்களாக நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கிறது. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்டு அதற்கு உரிய பதிலை கொடுக்கிறவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதான இந்த ஃபேமிலி ஸ்பிரிட், இந்த மூதாதையர்களின் ஆவி, அதோடு செய்ததான நம்முடைய முற்பிதாக்கள் செய்ததான பொருத்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதங்களை தடை செய்கிறதா இருக்கிறது, தாமதப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து அதற்குரிய மருத்துவ காரியங்கள் எதுவுமே செயல்படாதபடிக்கு செய்து கொண்டே இருக்கிறது. திருமண காரியங்களிலே தோல்வியை கொடுக்கிறது, தாமதத்தை ஏற்படுத்துகிறது, வறுமையை கொடுத்து கொண்டிருக்கிறது, காலத்திற்கு முன்பாக மரணத்தை கொடுக்கிறது. எதிலும் முன்னேற முடியாதபடிக்கு இந்த மூதாதையர்களின் ஆவிகள், வேறு பகுதியிலிருந்து வரும் தாக்கங்கள் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. இதற்கு நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாது. இன்றைக்கு அநேகர் ஒரே நிலையில் இருப்பதற்கு காரணம் அது அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அஸ்திபாரத்திலிருந்து வருகிற தாக்கத்தை அவர்கள் அறிய முடியாதபடி இருப்பதே முக்கியமான காரணமாக இருக்கிறது. அநேகர் ஒரே நிலையில் இருக்கிறாங்க. என்னதான் முயற்சி செய்தாலும் அவங்களால முன்னேற முடியவே இருதில்லை. காரணம் அவங்களுடைய அஸ்திபாரத்தில் இத்தகைய ஆவிகளின் தாக்கங்கள் இருப்பதை உணர முடியாதபடி இருக்கிறாங்க. இந்த நாளிலே அதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். அதற்காக நாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் சபைக்காகவும் தேசத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது. இதுக்கு தேவை அவருடைய வாழ்க்கையில் யுத்த ஜெபம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற தீமையின் காரியங்கள் வெளியே தெரியும். நிறைய அஸ்திபாரத்துக்குள்ளே மறைஞ்சிருக்குது. இந்த ஜெபத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டியதான சில வசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய பாவத்தை, நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தார். நம்முடைய வியாதிகளை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சாபங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம், அவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னாலும் அப்படி வாழ்க்கையில் கிரியை செய்கிற அந்த தீமையின் ஆவிகள் தடை செய்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்ததான கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெடிருகமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். நமக்கு விரோதமாக எழுதப்பட்டிருந்ததான எல்லா தீமையான எழுத்துக்களையும் கையெழுத்துக்களையும் குலைத்து நமக்கும் தேவனுக்கு நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளிரகமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி பெற்றார். தேவன் வெற்றி பெற்றதான தேவனை நாம் ஆராய்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் இந்த ஆவிகளுடைய தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை உணர்த்துகிறது. அடுத்தது ஏசாயா 49ஆம் அதிகாரம் 24-26 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பராக்கிரமம் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும்,
உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். உன்னை ஒடுக்கினுடைய மாம்சத்தை அவளுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தினால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பெருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு நம்மை ஒரு சாட்சியாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் சாட்சி இல்லாத வாழ்க்கை அநேகருடைய குடும்பங்களில் வாழ்க்கையில் காணப்படுவதற்கு காரணம் இந்த மூதாதிரியின் ஆவி, இந்த ஃபேமிலி ஸ்பிரிட் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நாட்களில் நாம் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எசேக்கியேல் 18 அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை எங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பிதாக்கள் திராட்சை பழங்களை சாப்பிட்டாங்களாம், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிடுச்சு. இப்படிதான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஆவியை நம்ம வெளியேற்றாத வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய தாக்கங்கள் இருக்கும். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாக மாறினால ஏன் இந்த பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது? பாவங்களிலிருந்து நாம் அறிக்கை செய்து வெளியே வந்தாலும் அந்த பாவத்தினுடைய வேர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வசனங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அது நமக்கு அதிகாரங்களையும் அதிலிருந்து அந்த அதிகாரத்திலிருந்து வெளியேறவும் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் இதுவரையிலும் இருந்தது போல இராமல் அதிகமாக ஜெபங்களிலும் உபவாசங்களிலும் இந்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மூதாதையர்களின் வழியாய் வந்ததான ஆவிகளின் தாக்கங்களை முறிக்கும்படி அல்லது வெற்றி பெறுவதற்காக நாம் இந்த நாட்களில் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கப் போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இந்த நாட்களில் இந்த ஜெபத்தை செய்யும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Glory to God, glory to God, glory to God. கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாதவர் சொல்லலாமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தர் தேவனை தரிசிக்க முடியாது. காலை வேளையில் தேவனை பார்க்க முடியாது, தேவனிடத்தில் பேச முடியாது வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உங்களுடைய பாவங்களே அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு தடையை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றார், என்னுடைய கரங்கள் குறுகி போகவில்லையே, என் செவிகள் மந்தமாகவில்லையே, ஏன் நம்முடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கிறது? அவருடைய செவிகள் மந்தமாயிடுச்சோ, கிரியை செய்ய முடியாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போயிடுச்சோ? இல்லை, இந்த ஆவிகளின் தாக்கங்கள் மறைந்திருந்து கிரியை செய்கிறது. இந்த ஆவியை வெளியேற்றணும். நம்ம அதற்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பிதாவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற அனைத்து விதமான மூதாதையர்களின் ஆவிகளின் தாக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிறதான எல்லா விதமான இந்த ஃபேமிலி ஸ்பிரிட்டின் தாக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். வாயை திறந்து சத்தமாக அறிக்கை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில் செயல்பட்டு வருகிறதான எல்லா விதமான மூதாதையர்களின் ஆவிகளின் தாக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பிஸ்னஸை தொடங்குறதுக்கு அவங்க இதுக்கிட்ட தான் போய் ஆலோசனை கேட்பாங்க, குறி கேட்பாங்க. அது சொல்கிற நேரத்தில், அதை சொல்கிற காலத்தில் அவங்க செய்வாங்க. அதனுடைய தாக்கம் அப்படியே வந்துடும். இன்னும் நிறைய பேர் வீட்டுகளில் இல்லை வியாபார ஸ்தலங்களில் செத்துப்போன உடைய முற்பிதாக்களுடைய ஃபோட்டோக்களை வைத்து அதுக்கு மாலை போட்டு அதுக்கு கற்பூரம் கொளுத்தி ஊதுபத்தி கொளுத்தி அதுக்கு பூசை பண்ணிக்கிட்டு அந்த வியாபாரத்தை தொடங்குவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து கும்பிட்டுட்டு தான் அவங்களுடைய சேரில் போய் உட்காருவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த ஆவியை அழைக்கிறாங்க, நீ வந்து என்னை நடத்து, இந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கு எனக்கு வாடிக்கையாளர்களை கூட்டிகிட்டு வா, என் பிஸ்னஸ் நல்லா செழிப்பாக மாறணும் அப்படின்னு சொல்லி தேவனை அறியாதவங்க செய்கிறாங்க.
இன்னைக்கு தேவனை அறிந்தவங்க கூட அநேக குடும்பங்களில் அநேக வியாபார ஸ்தலங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் செத்து போனவருடைய அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு பூ போட்டுக்கிட்டு அதை கும்பிட்டுக்கிட்டு அதுக்கிட்ட போய் கேட்பாங்க. அது என்ன பண்ணுவோம்னா, அது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வருவதில்லை. அவன் அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறான். அவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்டால் அவன் நல்ல ஆலோசனையே சொல்ல மாட்டான். அவங்க ஆண்டவர் அறியாதவங்க அந்த ஃபோட்டோ வச்சு அதை கும்பிடு பொழுது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற தன்னுடைய அப்பாவோ தாத்தாவோ பாட்டனும் அதை இருந்து செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பின்புறமாக இருந்து கிரியை செய்கிற அந்த குடும்பத்தை கண்காணித்து கொண்டிருக்கிறதான இந்த பழக்கப்பட்ட ஆவிகள் நம்முடைய எல்லைகளிலே கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய இதை நம்மால் பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த நாட்களில் சொல்லுவோம், எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற எல்லா விதமான முற்பிதாக்களின் ஆவிகளின் தாக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம் சொல்லலாமா? நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில், வாழ்க்கையில், தொழிலில் எந்த நன்மையும் வராதபடிக்கு அது கண்காணித்து கொண்டிருக்கிறது. அழிவுக்குரிய திட்டங்களையே அது கொடுத்து கொண்டிருக்கிறது. தீமையான எண்ணங்களை அது உண்டாக்கி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களுக்காக இந்த தீமை செய்கிற ஆவிகிட்ட போய் கேட்பாங்க, என் பிள்ளை படிக்கலை, என் பிள்ளை எந்த இதில் போய் சேர்க்கறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்கு அவங்க அறிந்து கொள்வதற்கு இந்த ஆவிகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தேவனை அறிந்ததான நாமும் இத்தகைய தாக்கத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நம்ம அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் இந்த பழக்கப்பட்ட ஆவியை பின்பற்றி அதுக்கிட்ட போய் நாங்கள் ஜெபித்தோம். அது ஆலோசனை சொன்னது போல் நாங்கள் செய்தோம். இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. நிறைய பேர் இந்த கருவுறுவதற்காக இத்தகைய ஆவிகள் இடத்துல போய் வேண்டிக்க வருவாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அந்த தீமையின் ஆவிகளில் தாக்கத்திலிருந்து நம்ம வெளியே வரத்துக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அதற்காக இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிறதான எல்லா விதமான முற்பிதாக்களின் ஆவிகளின் தாக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆவியினுடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இந்த தீமை செய்கிற ஆவிகளோடு செய்து கொண்ட அனைத்து விதமான உடன்படிக்கைகளும், இரத்த பலிகளும், தீமையின் பொருத்தனைகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அந்த முற்பிதாக்களிட்ட நம்ம செய்ததான பொருத்தனைகள், பலிகள், உடன்படிக்கைகள் இதெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். ஒருவேளை நாம் உடைச்சி ஜெபம் பண்ணாலும் நம்முடைய முற்பிதாக்கள் செய்ததான அந்த ஜெபம் இன்னும் அது நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கு. அதை முறிக்கணும், அதை உடைக்கணும். அதற்கு நமக்கு இடையில் இருக்கிற தொடர்பை உடைக்கணும். அந்த உடன்படிக்கையும் பொருத்தனைகளையும் செலுத்தியிருக்கிறதான பலிகளையும் கேன்சல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த ஆவிகளின் தாக்கத்திலிருந்து விடுதலை வரும். இல்லைனா இதுக்கு நமக்கு சேர வேண்டிய நன்மைகளை, கிடைக்க வேண்டிய காரியங்களை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. எத்தனை காலங்கள் இன்னும் இந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. இந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்ற இந்த நாளில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அபிஷேகத்திருக்கிறார். அபிஷேகம் பெற்றதான அநேக ஜனங்கள் கூட இதை உணர முடியாதபடி இருக்கிறாங்க. எந்த ஆவி தங்களை நடத்துகிறது என்று சொல்லி அவங்களால் அறிய முடியாமல் இருக்குது. பரிசுத்த ஆவியானவரா, அசுத்தாவியா? ஹல்லேலூயா. ரிபி ரிலே மெலூக தலான் தலான் யுஷபரனி தஸ்யான் தலானி அஸ்தியா. இந்த ஆவிகளுடைய தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. காரணம், நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பெற்றோர்கள் அந்த பிசாசோடு செய்ததான உடன்படிக்கைகள், அதோடு செய்ததான பொருத்தனைகள், வேண்டுதல்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதை முறிக்க முடியாது, உடைத்து போட முடியாது. நம்ம இப்போ சொல்லி ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய முற்பிதாக்கள் ஆண்டவரே, இந்த தீமை செய்கிற ஆவிகளோடு செய்து கொண்டதான எல்லா விதமான உடன்படிக்கைகளையும், இரத்த பலிகளையும், தீமையான பொருத்தனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நாங்கள் உடைத்து போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைந்து போவதாக எங்களுடைய முற்பிதாக்கள் பிசாசோடு செய்து கொண்டதான தீமையான உடன்படிக்கைகளும், இரத்தத்தின் மூலமாய் செய்து வந்ததான தீமையான பொருத்தனைகளையும், வேண்டுதல்களையும், பலிகளையும்
இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படும்படியா சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீங்க உங்களுடைய பரலோக அக்னியை அனுப்பி இப்பொழுது இந்த தீமை செய்கிற வல்லமைகள் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக இருந்து கொண்டு, தொழிலுக்குள்ளாக இருந்து கொண்டு, சந்ததிகளுக்குள்ளாக இருந்து கொண்டு, திருமண வாழ்க்கையில் இருந்து கொண்டு கிரியை செய்கிறதாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த கிரியை செய்கிற ஆவிகளின் தாக்கங்கள் இந்த நாட்களில் உடைக்கப்படும்படியாக, உடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சொந்தங்களிலும் நிறைய பேர் விதமான கட்டுகளில் இருக்கிறாங்க ஆண்டவரே. சபைக்கு வருகிற அநேக ஜனங்கள் விதமான கட்டுகளில் இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்னும் அவங்கள வழி நடத்துகிறது அந்த கண்காணிக்கின்றதான அந்த தீமை செய்கிற ஆவி என்பதை உணர முடியாதபடி அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்களை கத்த திறக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஜெபிக்கலாமா? எங்களுடைய உறவுக்காரருடைய கண்களை திறந்தருளுவீராக. எங்களுடைய சபை மக்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. எங்களுடைய தேசத்தினுடைய அதிகாரிகள் ஆண்டவரே கர்த்தாவே, அந்த அரசியல் இருக்கிறவர்கள், தலைவர்கள், இவருடைய பின்புறம் இருந்து கிரியை செய்கிறதான இந்த தீமை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அவங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறதான தவறான வழி நடத்துவதற்குள்ளாக கொண்டு போய் கொண்டிருக்கிறதான இந்த தீமை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்களுடைய சந்ததியை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அதற்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை உடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நமக்கென்று ஒரு லக்கை வைத்திருக்கிறார். அந்த லக்குக்கு எதிராக இந்த தீமையின் ஆவிகள் பேசி வருகிறது. அது எங்கிருந்து பேசுறதுன்னா, இந்த தீமையான ஆவிகளுக்காக பலிபீடங்களை கட்டி அதில் பூசை செய்து கொண்டிருக்கிறதான அந்த படங்களிலிருந்து, அந்த பலிபீடங்களிலிருந்து நம்முடைய லக்குக்கு எதிராக அது தடை செய்து கொண்டிருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய லக்குக்கு எதிராக பேசி வருகிற அனைத்து தீமையான பலிபீடங்களும் தேவ சமூகத்து அக்னியின் மூலமாக எரிந்து போவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற தீமையின் பலிபீடங்கள், எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற தீமையின் பலிபீடங்கள், எங்களுடைய சந்ததியில் காணப்படுகிற தீமையின் பலிபீடங்கள் தேவ சமூகத்து அக்னியின் மூலமாக எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எரிந்து போவதாக தீமையின் பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, எல்லைகளிலிருந்து எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை அறிய முடியாதபடி எங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய சபை மக்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தில் இருக்கிறவர்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய தேசம் இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடி நாங்கள் அநேக நாட்களாக காத்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். ஏன் என்று தெரியாமல் இருந்தோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற தீமையின் பலிபீடங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது, இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் எங்களுடைய சந்ததியில செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த தீமையான பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அஸ்திபாரம் முதலாய் பேர்த்து கீழே தள்ளப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அதன் மீது நாங்கள் செய்ததான ஆண்டவரே வேண்டுதல்களும் செய்ததான பலிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கப்படுவதாக, அதனுடைய சக்திகள் எல்லாம் எங்களுடைய எல்லைகளிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்து அக்னியின் மூலமாய் அந்த தீமையின் வல்லமைகள் எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தினுடைய தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து, இந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து நமக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த தீமையின் அஸ்திபாரத்தில் மறைந்திருக்கிறது. அதில் நம்முடைய முற்பிதாக்களுடைய வழியில் அவங்க செய்ததான பொருத்தனைகள், வேண்டுதல்கள் இன்னும் நம்முடைய அஸ்திபாரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய அஸ்திபாரம் என்பது அவனுடைய குடும்பத்தினுடைய அந்த முற்பிதாக்கள், அவருடைய சந்ததி வழியாக தான் அந்த அஸ்திபாரங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரங்களுக்குள்ளாக மறைந்திருந்து கிரியை செய்கிறது தீமை செய்கிற ஆவிகள் நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேறணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து, இந்த தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து நாங்கள் எங்களை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றும்படியா ஆவியானவர் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே, எங்களுடைய குடும்பத்தில் தீமையின் அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்கிற எங்களுடைய குடும்பத்திலிருந்து கர்த்தாவே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய சந்ததியும் நீங்கள் இந்த நாட்களில் விடுவிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை அறிய முடியாதபடி காணப்படுகிறதான, அடைக்கப்பட்டிருக்கிறதான கண்கள் திறக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய முற்பிதாக்கள் செய்து வந்ததான, கொடுத்ததான அந்த தீமையின் வல்லமை, தீமையின் பலிகளை இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய முற்பிதாக்கள் செய்து வந்ததான எல்லா விதமான
கொடுத்ததான தீமையான இரத்த பலிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போக முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய சந்ததியிலே ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்கள் செலுத்தியிருந்தான தீமையின் இரத்த பலிகள் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அவ்விதமாக எங்களுடைய கர்த்தாவே குடும்பத்தில் செயல்படுகிற தீமையின் இரத்த பலிகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய தாய் வீட்டு வழியாக, தந்தை வீட்டு வழியாக சுதந்திரித்துக் கொண்டதான தொடர்ந்து வருகிற எல்லா தீமையின் தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மறுக்கிறோம் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவினுடைய தாய் தகப்பன் வீட்டு வழியாக சுதந்திரித்துக் கொண்டதான தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்படுவதாக அந்த கர்த்தாவின் நன்மைகளை நான் இனி பெற முடியாதபடிக்கு நாங்கள் மறுக்கிறோம் ஆண்டவரே. நிறைய பேர் அதை விரும்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, விரும்பி அதற்காக வேண்டுதல் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்விதமாக இல்லாதபடிக்கு அவைகள் எல்லாம் நம்ம மறுக்கணும். இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய முற்பிதாக்கள் செய்ததான தீமையான காரியங்கள் மூலமாக, அவள் செய்ததான பொருத்தனைகள் மூலமாக அது இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் தீமையான தாக்கங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த பூதாதையரின் ஆவிகள், இந்த ஃபெமிலி ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள நீங்கள் எங்களுடைய குடும்பத்தை கொண்டு வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததா இந்த முற்பிதாக்களின் ஆவி இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதுன்னு சொன்னால், கனவின் வழியாக நாம் செய்கிற தீமையின் பூசைகளின் வழியாக ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான ஆத்துமாவில் காணப்படுகிற கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய கனவு வழியாக, நாங்கள் செய்த பூசையின் வழியாக, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எங்களுடைய ஆத்துமாவை கட்டி போட்டிருக்கிறதான தீமையின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக, அவருடைய தாக்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய கனவு வழியாக செய்ததான பூசைகள் பரிகாரங்களின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் ஆத்துமாக்களில் காயங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, ஆத்துமாவில் ஒரு கட்டு போட்டு வைத்திருக்கிறது. அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம். நிறைய பேருக்கு பணம் இருக்கும், செழிப்பு இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது. காரணம், அவங்களுடைய ஆத்துமா இந்த தீமையின் ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலுமே சமாதானமும் சந்தோஷத்தையும் எழுந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் என்று பெயர் பெற்றதான கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறதான அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சமாதான குறைவு காரணம் நம்முடைய கனவு வழியாக, நாம் செய்ததான பூசைகளின் வழியாக, குடும்பத்தார் செய்ததான பூசையின் வழியாக ஆத்துமாவில் ஒரு கட்டை பிசாசு போட்டிருக்கிறோம். அந்த ஆத்துமாவின் கட்டுகள் நீக்கப்பட்டு கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையோடு தேவனை ஆராதிக்க கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அதனால் நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். எங்களுடைய கனவின் வழியாக, எங்கள் செய்த பூசையின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற ஆத்தும கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பெயரோடு இணைந்திருக்கிற எல்லா விதமான தீமையின் சாபங்களும் இயேசுவின் நாமத்தினால அருந்து போவதாக. நிறைய பேருடைய பேர் பார்த்தீங்கன்னா இத்தகைய பலிபீடங்களுக்கு முன்பாக கொண்டு போய் நம்முடைய பேர் வச்சிருப்பாங்க. சில குடும்பத்துக்குன்னு சில பேர்கள் இருக்கும். அந்த பேர்களை வைத்து தான் அவங்க அழைப்பாங்க, அந்த பேர்களை வைத்து தான் நமக்கு பேரிடுவாங்க. அந்த ஆவிகிட்ட கொண்டு போய் தான் நம்ம பேர் வச்சிருப்பாங்க. நம்ம ஆண்டு வீட்டில் வந்தாலும் இன்னும் நம்ம மேலே போடப்பட்டிருக்கிற அந்த பழைய பெயர்கள் தான் பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களோடு இணைந்திருக்கிற தீமையின் சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால், எங்களுடைய பெயரோடு இணைந்திருக்கிற எல்லா விதமான தீமையின் சாபங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அறுந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாம். பாபாமாரா பலதுனியா ஷபலரபராத்திலே எங்களுடைய பெயரோடு இணைந்திருக்கிற தீமையின் சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படும்படியா, அறுந்து போகும்படியா, அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியா இந்த நாட்களிலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரம்பரையின் தீமையின் பலிபீடங்களிலிருந்து நமக்கு இருக்கிற எல்லா தொடர்புகளும் வெட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையை கண்காணித்து கொண்டு வருகிறது. எங்களுடைய வாழ்க்கையை கண்காணித்து வருகிற பரம்பரை பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து போவதாக என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவுடைய வாழ்க்கையை கண்காணித்து வருகிறதான பரம்பரை பலிபீடங்கள் ஆண்டவரே, தீமையின் பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. அதிலிருந்து எங்களை கண்காணித்து வருகிற தீமையின் கண்கள் குருடாவதாக. ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தீமையின் ஆவிகள் எங்களை விட்டு வெளியேறும்படியா சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் அது இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய முற்பிதாக்கள் செய்ததான வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய சரீரங்களை பலவீனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான்ப்பா. பரம்பரையா சில வியாதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. இந்த பரம்பரையாய் தொடர்ந்து வருகிறதான அந்த எல்லா வியாதிகளின் வல்லமைகளும் எங்களுடைய
எல்லைகள் எங்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இதனால் நாங்கள் நிறைய மருத்துவத்திற்காக நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம். பல இடங்களுக்கு போய் மருத்துவர்களை பார்க்க முடியாது. நிறைய பேருடைய ஆலோசனை கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலோசனை சொல்லி எங்களுக்கு ஒரு பயத்தை தான் போய் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த தீமை செய்கிற வல்லமைகள், கண்காணித்து வருகிற பரம்பரை பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய தகப்பன் வீட்டில் தீமையின் பலிபீடங்கள் இருந்து செயல்பட்டு வருகிற தீமையின் பூசாரிகள், யாக பீடங்கள் தேவ சமூகத்து அக்கினி மூலமாய் அழிக்கப்பட்டு போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பன் வீட்டின் தீமையின் பலிபீடங்களில் இருந்து செயல்படுகிறதான தீமையான பூசாரிகளும் யாக பீடங்களும் தேவ சமூகத்து அக்கினியின் மூலமாய் அழிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் இந்த நாட்களிலே எங்களுக்குள்ளாக நீங்க அசைவாடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். உழந்து போன எலும்புகளாய் எங்களுடைய குடும்பங்களிலே வறட்சி தன்மை ஏற்படுத்தி வெறுமையாக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய தொழில்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வரும்படியாக, உழந்து போன எலும்புகளை எல்லாம் நீங்க ஆண்டவரே உயிரடைய செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துலலாம் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு உழந்து போன கர்த்தாவே சூழ்நிலை இருக்கிறதோ, வறட்சி தன்மை இருக்கிறதோ, அநேகர் பொருளாதாரத்தில் வறட்சி ஏற்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருடைய சரீரத்தில் ஒரு விதமான வறட்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, பலவீனங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இதற்கு காரணம் எங்களுடைய தகப்பன் வீட்டின் தீமையின் பலிபீடங்கள் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. அதன் மூலமாக செயல்படுகிறதான எல்லா யாக பீடங்களும் மந்திர வார்த்தைகளும் சூனிய வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினியாலே அழிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வீட்டின் வழியாக பலிபீடங்களின் மேலிருந்து எதிராக கிரியை செய்கிற அனைத்து தீமையின் பூசாரிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கீழே விழுந்து அழிந்து போவார்களாக சொல்லலாமா? எங்களுடைய வீட்டு வழியாக பலிபீடங்கள் மேலிருந்து கிரியை செய்கிற எல்லா விதமான தீமையின் பூசாரிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கீழே விழுந்து அழிந்து போவார்களாக. இவங்க கிட்ட தான் போய் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு நேரத்தை அவங்க கிட்ட போய் தான் குறிச்சிக்கிட்டு வரோம். நம்மளை உண்டாக்கினதான கர்த்தருடைய கையில் தான் நம்முடைய காலங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய கையில் தான் நம்முடைய காலங்கள் இருக்கிறது. ஜோசிக்காரங்கிட்ட கையில் இல்லை, நம்முடைய கையில் இருக்கிற ரேகையில் இல்லை. இயேசுவின் நாமத்தினால அதை அழிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். எங்களுடைய வீட்டின் வழியாக தேவ பிள்ளைகளுடைய வீட்டின் வழியாக பரம்பரை வழியாக பலிபீடங்களிலிருந்து கிரியை செய்கிறதான எல்லா தீமையின் பூசாரிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கீழே விழுந்து அழிந்து போவார்களாக. எங்களுடைய இலக்குக்கு எதிராக சத்தம் இடுகிற எல்லா விதமான பரம்பரை சத்தங்களும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையால் அழிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். நம்முடைய இலக்குக்கு எதிராக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான நோக்கம் ஒன்று உண்டு. எல்லாரையும் உயர்ந்த இடத்துல, உயர்ந்த அந்தஸ்தில், உயர்ந்த ஆசீர்வாதத்தில் வைக்கணும்னு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த உயர்ந்த ஆசீர்வாதம் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் வரல. இதற்கு விரோதமாக பரம்பரை சத்தங்கள் நமக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறது. ஆவி மண்டலத்தில் இது பேசிக்கிட்டே இருக்குது. இவன் இத்தகையதான அழிவுக்கு தான் நான் நியமித்திருக்கிறேன், இதில் எந்த ஆசீர்வாதமும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் சாபத்தை தான் பேசிக்கிட்டே இருக்கிறான். இந்த சத்தமிடுகிறதான பரம்பரை சத்தங்கள், பரம்பரை ஆவிகளின் மூலமாக, இந்த ஃபேமிலி ஸ்பிரிட் மூலமாக கேட்கப்படுகிற தீமையின் சத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய இரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்களுடைய தொழிலை விட்டு வெளியேறுவதாக, எங்களுடைய சந்ததியை விட்டு வெளியேறுவதாக, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய இலக்குக்கு எதிராக ஆண்டவரை பேசிக் கொண்டிருக்கிறதான தீமையின் சத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், படிப்பின் காரியங்களில், எதிர்காலங்களில், திருமண காரியங்களில் எங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறதான ஆவி மண்டலத்தில் காணப்படுகிற தீமையின் சத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. அது இனி பேசக்கூடாது, இனி எங்களுக்கு விரோதமாக அது சொல்லக்கூடாது. அவருடைய சத்தங்கள் இனி எங்களுடைய எல்லைகளுக்குள்ள கேட்கப்படக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக கேட்கப்பட்டு கொண்டிருக்கிற தீமையின் சத்தங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவாய் தெரியும்படியாய், கேட்கப்படும்படியாக அவருடைய ஆவிக்குரிய காதுகளை கர்த்தர் திறந்தருளுவீராக. அதிலிருந்து விடுதலை பெறும்படியாய் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரெமேலே மலு ஷபலரதிரா கத்துரானியோஸ்யா. தீமையான பலிபீடங்கள் மேலிருந்து எங்களுடைய பெயரை கூறுகிற அனைத்து விதமான பரம்பரை ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் அமைதலாவதாக. இந்த தீமையின் பலிபீடத்திலிருந்து நம்முடைய பேரை அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருக்கிறான். தீமையின் பூசாரிகளும் தீமையின் யாகங்களும் நமக்கு விரோதமாக நம்முடைய பேரை சொல்லிகிட்டே இருக்குது. தீமையின் பலிபீடங்களிலிருந்து எங்களுடைய பெயரை கூறுகிற எல்லா விதமான பரம்பரை வல்லமைகளும்
இயேசுவின் நாமத்தினால் அமைதலாவதாக. சொல்லுங்க, எங்களுடைய கர்த்தாவே, எங்களுடைய பெயரை கூறிக்கொண்டு எங்களுடைய தீமையின் பலிபீடங்களிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறதான, எங்களுடைய பெயரை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறதான எல்லா தீமையின் சத்தங்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. இனி அது எங்கள் பெயரை சொல்லக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய பெயர் இயேசுக்குள்ளாக இருக்கிறது. எங்களுடைய கர்த்தாவே குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நாங்கள் இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர், நீர் இந்த நாட்களில் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறதான இந்த பரம்பரை ஆவிகளை, இந்த ஃபேமிலி ஸ்பிரிட்டின் தாக்கங்களை எங்களை விட்டு வெளியேற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே தீமையின் பலிபீடங்களிலே காணப்படுகிற எங்களுடைய கால் தடங்கள் அழிக்கப்படுவதாக. நிறைய நேரத்தில் நாம் தீமையின் பலிபீடங்களுக்கு மேலே நடந்திருக்கிறோம். தீமையின் பலிபீடத்தை தேடி போயிருக்கிறோம். இன்னும் அந்த ஃபுட்டு அந்த கால் அச்சாடையாளங்கள் இன்னும் இருக்குது. அந்த அச்சாடையாளங்களை வைத்து தான் அவன் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறான். ஆகவே சொல்ல போகிறோம், அறியாமையினாலே ஆண்டவரே நாங்கள் தீமையின் பலிபீடங்களுக்கு போயிருக்கிறோம், சென்றிருக்கிறோம். அதனால் அந்த இடத்துல பதிந்திருக்கிற எங்களுடைய கால் தடங்களை பயன்படுத்தி எங்களை பின்தொடர்ந்து வருகிற எங்களுடைய குடும்பத்தை பின்தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகள், வளர்க்கப்பட்ட ஆவிகளுடைய தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இதற்கு காரணமாக இருக்கிற எங்களுடைய கால் தடங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக. தீமையின் பலிபீடங்கள் மேலே காணப்படுகிறதான எங்களுடைய கால் தடங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே தீமையின் பலிபீடங்கள் மேலே காணப்படுகிற எங்களுடைய கால் தடங்கள் அழிக்கப்படுவதாக. அதற்கு முன்பாக நாங்கள் போய் கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பெயர்களை சொல்லியிருக்கிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் பலிகளை செலுத்தி இருக்கிறோம். போனதினாலே ஆண்டவரே எங்களுடைய கால் தடங்கள் அந்த இடத்தில் இருக்கிறது. எங்களுடைய கால் தடங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக. ஹல்லேலூயா. எங்களுடைய சந்ததியில் இருக்கிற காணப்படுகிற கால் தடங்கள் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நீர் எழுந்தருளுவீராக. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா விதமான சாத்தானின் பரம்பரை விக்கிரக வல்லமைகளையும் சத்தங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடித்து துரத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. சொல்லாமா தேவரே, நீர் எழுந்தருளுவீராக. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா விதமான சாத்தானின் பரம்பரை விக்கிரக வல்லமைகளையும் சத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லைகளிலிருந்து வெளியேற்றும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிரியை செய்வீராக. பரம்பரை ஆவிகளின் மூலமாக செயல்படுகிறதான சர்ப்பங்களும் தேள்களும், எங்களுக்கு எதிராக திட்டம் பண்ணியிருக்கிற எல்லா தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினால தேவ சமூகத்து அக்கினியின் மூலமாக எரிந்து போவதாக. ஹல்லேலூயா. அஸ்திபாரத்தில் மறைந்திருக்கிறதான சர்ப்பங்கள் உண்டு, தேள்களின் ஆவிகள் உண்டு. இதுதான் நமக்கு எதிராக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. இதுதான் அனைத்து தாக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரம்பரை ஆவிகளின் மூலமாக செயல்படுகிறதான எல்லா விதமான சர்ப்பங்களும் தேள்களும், எங்களுக்கு எதிராக திட்டம் பண்ணியிருக்கிற எல்லா தீமையான தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினியின் மூலமாக எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. பரம்பரையாய் செயல்படுகிறதான எல்லா விதமான சாபங்களும், அது பேட்டர்ன்ஸ், முறைகளும் ஒழிந்து போகும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற தீமையான பரம்பரையின் செயல்பாடுகளும் தோல்விகளும், தாமதிக்க செய்கிற காரியங்களும், கடின தன்மைகளும் இயேசுவின் நாமத்தினால் ரத்து செய்கிறோம். ஆண்டவரே, அவளை கேன்சல் பண்ணுற ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற தீமையான பரம்பரை வழியாக செயல்படுகிற தீமையான தோல்விகள், தாமதிக்கிறதான காரியங்கள், கடின தன்மைகள் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் செய்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் ஆக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய சந்ததியில் காணப்படுகிறதான அந்த தீமையான காரியங்கள், அந்த தோல்விகள், தாமதிக்க செய்கிறதான காரியங்கள், திருமண காரியத்தில் தாமதம் செய்து கொண்டிருக்கிறது, குழந்தை பெறுவதில் தாமதம் செய்து கொண்டிருக்கிறது, இதுக்கெல்லாம் மறைந்திருந்து கிரியை செய்கிற இந்த கண்காணிக்கின்றதான அந்த ஆவி, ஃபேமிலி ஸ்பிரிட், இதுதான் இந்த நாட்களில் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு தாமதத்தை செய்து கொண்டிருக்கிறது, தோல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறது, பலவீனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு நம்ம மேலே அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால எங்கள் மேலே செயல்படுகிற பரம்பரையாய் செயல்படுகிறதான ஃபேமிலி ஸ்பிரிட்டின் மூலமாக காணப்படுகிறதான தோல்விகளும், தாமதமாகிற காரியங்களும், கடின தன்மைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு நீங்கி போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் ரத்தத்திலே செயல்படுகிற காலத்துக்கு முன்பாக மரணம் அடைய செய்கிற தீமையின் வல்லமைகளும் முறைகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போவதாக. அதில் சில பேட்டர்ன் சில குடும்பத்தில் இருக்குது. அவங்க அந்த யூத்லேயே சில பிள்ளைங்க இறந்து போயிடுவாங்க, வாலிப வயசுலேயே சில பிள்ளைங்க இறந்து போயிடுவாங்க. இது அவங்க குடும்பத்தின் மேலே பிசாசினால் போடப்பட்டிருக்கிற ஒரு பேட்டர்ன், ஒரு முறை. அது இயேசுவின் நாமத்தினால
அது உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்களுடைய இரத்த ஓட்டத்தில் செயல்படுகிற காலத்துக்கு முன்பாக மரணமடைய செய்கிறதான தீமையின் வல்லமைகளும் முறைகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக, எங்களுடைய குடும்பத்திலிருந்து வெளியேறுவதாக. அதோட தீமையின் வல்லமைகளும் முறைகளும் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. அவருடைய தாக்கத்திலிருந்து எங்களுடைய குடும்பத்தார் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய முற்பிதாக்கள் சுதந்திரித்திருக்கிறதான எல்லா விதமான பொருளாதார வறுமையின் ஆவிகள் தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்பட்டு போவதாக. இது நிறைய பேருடைய பொருளாதாரத்தில் ஃபைனான்சியலாக நிறைய கிரைசிஸை ஏற்படுத்துது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது முற்பிதாக்களின் வழியாக சுதந்திரித்திருக்கிறதான அந்த ஃபெமிலி ஸ்பிரிட், அதுதான் பொருளாதாரத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் முன்னேற முடியல. எவ்வளோதான் செலவு பண்ணாலும் அதுக்குரிய நன்மைகளை நம்மளால் சாப்பிடக்கூட முடியறதில்லை. கடினமாக உழைக்கிறோம். ஆனால் சாப்பாடு கூட நிறைய பேர் இடத்துல வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது. சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது. இவ்விதமான தாக்கங்கள் நிறைய சாப்பாடு, இந்த வியாதியில் இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்னு தடை பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அந்த ஃபேமிலி ஸ்பிரிட், அந்த முற்பிதாக்களின் வழியாக வந்ததால் அந்த ஆவியின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த முற்பிதாக்களின் வழியாக நாங்கள் சுதந்திரத்திருக்கிற எல்லா விதமான பொருளாதாரத்தில் காணப்படுகிற வறுமையின் ஆவிகள் தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவனே, நீர் எழுந்தருளுவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் செயல்படுகிற தீமையான பேட்டர்ன்ஸ், தீமையான முறைகள் தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்லலாமா? தேவரீர் நீர் எழுந்தருளுவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் செயல்படுகிறதான தீமையின் முறைகள் தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து போவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எழுந்தருளுவீராக. எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், தொழிலில், சந்ததியில் நீங்கள் தொடர்ச்சியாய் செயல்படுகிற தீமையின் முறைகளை தேவ சமூகத்து அக்கினியால் எரித்து போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து வந்த எல்லா விதமான தீமையின் துன்பங்களும் இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லலாமா? நம்முடைய முற்பிதாக்களின் வழியாக தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில், எங்கள் தாத்தா பாட்டை பூட்டி அவங்க வாழ்க்கையில் நடந்தது தான் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுபவித்து வந்ததான எல்லா விதமான பெற்றோர்களின் மூலமாய் வந்ததான தீமையின் துன்பங்களும் இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பதாக, எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக, எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய பெற்றோர்களின் வழியாக வந்திருக்கிறதான தீமையின் துன்பங்கள் இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் நாம் நமது வாழ்க்கையில் சுதந்திரித்திருக்கிற எல்லா விதமான தீமையின் கட்டுப்படுத்துகளும் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமாய் எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் நாங்கள் சுதந்திரித்திருக்கிற எல்லா தீமையான கட்டுப்பாடுகளும் அதனுடைய வல்லமைகளிலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கட்டுப்பாடுகள், ஒவ்வொரு காரியத்திலும் கட்டுப்பாடுகள், குடும்பத்து மேலே அநேக கட்டுப்பாடுகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக கட்டுப்பாடுகள், படிக்கிறதுல அநேக கட்டுப்பாடுகள், சாப்பிடுறதுல அநேக கட்டுப்பாடுகள், விதமாய் பிசாசினால் போடப்பட்டிருக்கிற எல்லா கட்டுப்பாடுகளும் அவருடைய தாக்கத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வெளியே வருகிறோம் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. ரப மர திரி மம ரூகதுலா ரெதுரினா ஹதுலனே மௌஷபரதினா சிஹந்துரினியா. அன்று எங்களுடைய மூதாதையர்கள் மூலமாக நாங்கள் சுதந்திரித்திருக்கிற தீமையின் பொருத்தலின் வழியாக வருகிற எல்லா விதமான தொடர்ச்சியான முறைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். சில காரியங்கள்லாம் அப்படியே சைக்கிள் மாதிரி வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நம்மையே சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை போனால் அதுக்கு அடுத்த பிரச்சனை, இப்படி தொடர்ந்து நம்மளை முன்னேற முடியாதபடிக்கு, சந்தோஷம் அடையாத முடியாதபடிக்கு, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதபடிக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான அந்த சங்கிலி தொடர்புகள் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்படுவதாக. சங்கிலி தொடர்புகள் தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போகும்படி சொல்லி ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர், நல்லவராகவே இருக்கிறீர், நல்லவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே, நன்மை செய்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை பின்னுக்கு இழுக்கிற எல்லா விதமான தீமையின் சாபத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக. நம்முடைய முன்னேற்றத்தை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது, பின்னுக்கு இழுக்கிறது, முன்னேற முடியாதபடிக்கு பின்தொடர்ந்து வந்து நம்மளை பயப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த ஆவியின் தாக்கங்கள், இந்த பரம்பரையின் ஆவிகள், இந்த முற்பிதாக்களின் வழியாக வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களை சந்ததி விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ரபாபா ரபல கதரா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய சபையில் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அழுக்கப்பட்டு போவதாக.
தீமையின் வல்லமைகளால் பிடிக்கப்படுகிற பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. அதற்காக பிசாசு ஏற்படுத்துகிற அந்த முறைகள், அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. தேவன் நீர் திட்டமணி வைத்திருக்கிற திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதாக. உம்முடைய பேட்டர்ன்ஸ் தான் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமே வேண்டுமே ஒழிய எந்த விதமான தீமையின் திட்டங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மை பின்னுக்கு இழுக்கிறதான சக்திகள், அதுதான் இந்த நாட்களில் நம்மை பின்னுக்கு இழுத்து கொண்டு இருக்கிறது. ஒரு அடி முன்னே போனால் 10 அடி பின்ன போகிற மாதிரி பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மூதாதையின் ஆவிகளின் மூலமாக நம்ம எழுந்து போனதான ஆசீர்வாதங்களை ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பரம்பரை ஆவிகளின் மூலமாக என்னிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் சொத்துக்களும் சுகங்களும் இயேசுவின் நாமத்தினால் திரும்பி வருவதாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த கண்காணிக்கின்றதான இந்த ஆவி, இந்த கர்த்தா பழக்கப்பட்ட ஆவிகளின் மூலமாக எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எங்களுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களும் சுகங்களும் நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினால் திரும்பி வருவதாக. திருடப்பட்டதான பிசாசுடைய கரத்திலிருந்து அவைகளை நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி அந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆவிகளிடத்தில் காணப்படுகிற எங்களுக்கு சேர வேண்டியதான எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறதான பிள்ளைகள் சந்ததியினர் பிசாசுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, பிசாசு சொல்கிற வார்த்தைகளை கீழ்ப்படுத்திக் கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த பரம்பரை ஆவிகள் மூலமாக எங்களுக்கு திருடி செல்லப்பட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மூதாதையர்களின் ஆவிகள் மூலமாக நம்மிடத்திலிருந்து கடத்தப்பட்ட அனைத்து விதமான நற்காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்கலாம். எங்களுடைய எல்லைகளிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததியிலிருந்து ஆண்டவரே பிசாசினாலே கடத்தப்பட்டதான எல்லா நன்மைகளும் பொருளாதார ஆசீர்வாதங்களும் சொத்துக்களும் சுகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ மறுபடியும் திரும்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் இந்த நாட்களே உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மூதாதையர்களின் ஆவிகளின் மூலமாக எங்களிடத்திலிருந்து கடத்தப்பட்ட அனைத்து விதமான நற்காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மூதாதையர்களின் ஆவிகளின் மூலமாக எங்களுக்கு கடத்தப்பட்ட எல்லா விதமான நற்காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப வருவதாக. இந்த மூதாதையரின் ஆவிகளின் மூலமாக நாங்கள் இழந்து போனதான காரியங்கள் அனைத்தையும் தெய்வீக சீர்திருத்தங்களோடு திரும்ப இயேசுவின் நாமத்தினால் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசு திருடி சென்று ஒழுங்கினப்படுத்தின அந்த காரியங்களை தேவன் தம்முடைய கரத்தில் எடுத்து ஒழுங்குபடுத்தி அதை நமக்கு திருப்பி தரும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். பிசாசு எங்களிடத்திலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து திருடி சென்றதான பிள்ளைகளையும் இலைகளையும் இந்த மூதாதையர்களின் ஆவிகள் மூலமாக எங்களிடத்திலிருந்து கடத்தப்பட்ட எல்லா விதமான நற்காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அந்த மூதாதையரின் ஆவிகளின் மூலமாக நாங்கள் இழந்து போன காரியங்கள் அனைத்தையும் தெய்வீக சீர்திருத்தங்களோடு கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அது ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அது ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உடைந்து போன காரியங்களை மறுபடியும் உருவாக்கி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் எங்களுடைய குடும்ப அஸ்திபாரத்திற்குள்ள கடந்து சென்று நாங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மீண்டும் பெற்று தருவார்களாக. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே தேவ தூதர்களே எங்களுடைய அஸ்திபாரத்திற்குள்ளாய் கடந்து சென்று நாங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மையும் மீண்டுமாய் எங்களுக்கு கொண்டு வருவீர்களாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே இந்த நாட்களிலே யுத்தம் செய்வார்களாக. எங்களுடைய கர்த்தாவ் அஸ்திபாரத்திலிருந்து திருடி சென்றதான அஸ்திபாரத்துக்குள்ளாக மறைந்திருந்து கொண்டு கிரியை செய்கிறதான எல்லா தீமை செய்கிற வல்லமைகளும் ஆண்டவரே, இந்த முற்பிதாக்களின் ஆவிகளும் இந்த ஃபேமிலி ஸ்பிரிட்டும் ஆண்டவரே எங்களுடைய அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான பாரம்பரிய ஆவிகளின் தாக்கங்களும் இன்றி நாங்கள் தெய்வீக லக்கை இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப பெற்றுக்கொள்கிறோம்.
திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நமக்கென்று ஒரு லக்கை ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த லக்கை அடைய முடியாதபடி தடை பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த எல்லா விதமான பாரம்பரிய ஆவிகளின் தாக்கத்தில் இருந்து அன்றைய தெய்வ லக்கை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களிடமிருந்து பாரம்பரிய ஆவிகளின் மூலமாக மாற்றப்பட்டதான அனைத்து மகிமைகளும் திரும்ப இயேசுவின் நாமத்தினாலே எங்களிடத்தில் திரும்பி வருவதாக சொல்லி ஜெபிக்கலாமா? எங்களிடத்திலிருந்து இந்த பாரம்பரிய ஆவிகளின் மூலமாக மாற்றப்பட்ட, திருடப்பட்ட, கடத்தப்பட்ட எல்லா விதமான மகிமைக்குரிய காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களிடத்தில் எங்கள் குடும்பத்துக்கு திரும்பி வருவதாக, இழந்து போன மகிமையை நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பாரம்பரிய ஆவிகளின் மூலமாக எங்களிடத்தில் திருடி செல்லப்பட்டதான மகிமைகளை, நன்மைகளை திரும்ப இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு திரும்பி தரும்படியாக நாங்கள் இந்த பாரம்பரிய ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியே, எங்களிடத்தில் திருடி சென்றதான எங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை, மகிமையை நீ திரும்ப இயேசுவின் நாமத்தில் திரும்ப கொண்டு வந்து தரும்படியாக உனக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பாரம்பரிய ஆவிகளிலிருந்து நிலையான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் கேட்டு கர்த்தர் விடுதலையை தராரு. நிறைய நேரத்தில் மறுபடியும் நம்ம இழந்து போயிடுறோம். எந்த இடத்துல கீழே இருந்து எழுதுமோ அதே இடத்துல மறுபடியும் கீழே விழுந்துடுறோம். மறுபடியும் நம்முடைய சில பாவ காரியங்கள், சில பலவீனங்கள் நம்முடைய சரீரத்துக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறது. காரணம், இந்த ஆவிகள் தொடர்ந்து நம்மை தாக்கும்படியாகவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இரவும் பகலும் அது தாக்கத்துக்குள்ளாகவே இருக்கிறது. நான் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட அது தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. கனவு வாழ்க்கையில் தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாக்குதல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த பாரம்பரிய ஆவிகளின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் நிலையான பாதுகாப்பை நாங்களும் எங்களுடைய சந்ததியும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை மூடி சீல் பண்ணும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாரம்பரிய ஆவிகளின் தாக்கத்திலிருந்து நாங்கள் நிலையான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை மூடி முத்திரை போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மேலே ஒரு முத்திரை போட்டிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த முத்திரைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிற தீமையின் பாரம்பரிய ஆவிகளின் கண்கள் இயேசுவின் நாமத்தினால குருடாவதாக, எங்களுக்கு தீமை செய்யும்படியாக, எங்களை அழிக்கும்படியாக ஆண்டவரே, எங்களுக்கு கொடூரமான காரியங்களை செய்யும்படியாகவே, எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக நுழையும்படியாகவே காத்து கொண்டிருக்கிறதான அந்த தீமையின் கண்கள் இயேசுவின் நாமத்தினால குருடாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனுடைய கண்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமே ஒழிய எங்களை கர்த்தாவை அழிக்கும்படியாய், கீழான நிலைக்கு கொண்டு செல்லும்படியாய் கண்காணித்துக் கொண்டிருக்கிற தீமையின் கண்கள் இயேசுவின் நாமத்தில் எங்களை வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் நீர் இந்த நாட்களில் எங்களை உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சமூகத்து அக்கினியின் மூலமாக நாங்கள் எங்களை சுற்றிலுமாக பாதுகாப்பு வளையத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெபமாமா ரெகதரானியாஸ்யா. ஹல்லேலூயா. ரெபெரே ரெபெரகதரானியாஸ்யா. துராந்துரானியாஸ்யா. ரெபெரே மலூச்சியந்தொலைல மலூச்சவரரதிரானியாஸ்யா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்து அக்கினி மூலமாக நாங்கள் எங்களை சுற்றிலுமாய் பாதுகாப்பு வளையத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லலாமா? தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம். தேவ சமூகத்து அக்கினி எங்களை பற்றி எறிவதற்காக நன்றி. எங்களுடைய ஆலயத்தை, எங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளில் தேவ சமூகத்து அக்கினி பாதுகாப்பை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அது இயேசுவின் இரத்தத்தினாலே சீல் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கர்த்தாவ அதிகாரத்திற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான தீமையின் அதிகாரங்களும் எங்களுடைய வாழ்க்கை விட்டு, எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். நீண்ட நாட்களிலே நீங்கள் செய்ய போகிறதான எல்லா மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக வல்லமையை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். எந்த விதமான பாரம்பரிய சக்திகளும் அதற்குள் நுழையக்கூடாது ஆண்டவரே. பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபமாமா அதுவெரலிபெரதினாஸ்யா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம அறிக்கை செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். பழையவெல்லாம் ஒளிந்து போனது எது, எல்லாம் புதிதாயிற்று ஆண்டவரே. பழைய பலவீனங்கள் மாறி போயிடுச்சு, பழைய பிரச்சனைகள் மாறி போயிடுச்சு ஆண்டவரே. பழைய காரியங்கள் எங்களை விட்டு நீக்கினதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய புதிய ஆவியினாலே நீர் எங்களை புதுப்பிப்பதற்காக நன்றி, எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான பாரம்பரிய ஆவிகளின் தாக்கங்களின் விதைகளும் வேறு முதலாய் எரிந்து போவதாக. ஹல்லேலூயா. அந்த பாரம்பரிய ஆவிகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சரீரத்தில் பிசாசு விதைத்திருக்கிறதான தீமையான விதைகளை வேறு முதலாய் தேவ சமூகத்தை அக்கினி பற்றி எடுத்து போடும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஓ ஹல்லேலூயா. ரபமாமா ரகத்ரா. பாரம்பரிய ஆவிகள் எங்களுக்குள்ளாய் நுழையும்படியாக திறந்திருக்கிற எல்லா விதமான தீவின் வாசல்களும் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால மூடப்படுவது எல்லா நன்மைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு இந்த பாரம்பரிய ஆவிகளின் தாக்கத்திலிருந்து விடுதலையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஜெப நாட்களிலே இன்னும் அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த ஜெப நேரத்தில் நீர் ஒவ்வொருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், சரீரத்திலும் நீங்கள் ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கொண்டு போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதன் மூலமாக வருகிற எல்லா மகிமை இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.